தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 43 வசனம் 1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய நன்மையும் கர்த்தர் இந்த கால வேளையில எங்கள் மேல நீங்க வைக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, எங்களை சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை உருவாக்கினவர் நீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீங்க மீட்டு கொண்டு எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிற சுவாமி. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே, நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறபடினால் நன்றி. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க வைத்திருக்கிறபடினால் நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடையவர்களாய் தங்களுக்குரியவர்களாய் வைத்திருக்கிறபடினால் ஆண்டவரே பயப்படாதபடிக்கு திகையாதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்க. அந்த வல்ல தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க, நீ என்னுடையவன் என்று என்னுடையவள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க ஆண்டவரே இவ்வளவு எங்க மேல உரிமை பாராட்டி எங்களோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாளும் யாரும் விலக வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தகப்பனை போல எங்களுடைய சிருஷ்டித்தவர் எங்கள் மத்தியில இருக்கிறபடினால் ஒரு பிள்ளைகளும் பயப்படாதபடி கலங்காதபடி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளையும் சந்திப்பீங்க, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.